தங்கத்தோட விலை குறைஞ்சிருக்கு, இப்போ போய் கொஞ்சம் கோல்டு வாங்கலாமா அப்படின்றது உங்கள் கேள்வியாக இருந்தால் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். தங்கத்தோட விலை ஆக்சுவலாக இன்னுமே குறைஞ்சிருக்கணும். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அமெரிக்கா எடுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான முடிவு. அந்த முடிவு நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு, எடுக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கே இப்போ கோல்டு ரேட் இந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு. அந்த முடிவை அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா தங்கத்தோட விலை இன்னுமே குறையிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ வாட் இட் இஸ் இன் ஷார்ட். ஸோ வெட்னஸ்டே அமெரிக்காவுடைய ஃபெட்ரல் ரிசர்வ், நமக்கு இந்தியாவில் எப்படி ஆர்பிஐ இருக்கோ அந்த மாதிரி அங்கே ஃபெட்ரல் ரிசர்வ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து நாங்கள் ஸ்டெடியாக வைக்கிறோம், இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நாங்கள் ஏற்றவும் இல்லை குறைக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஹிஸ்டாரிக் மொமெண்ட். ஏன் அப்படின்னா, ஃபெட்ரல் ரிசர்வுடைய கவர்னராக கெவின் வார்ஷ் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் எடுத்த முதல் முடிவு இது. அவர் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொன்னது என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் விலைவாசி இன்ஃப்ளேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதை நாங்கள் 2% கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4.2% இருக்குது. எப்படியே பாதிக்கு மேலே குறைக்கணும் அப்படின்றது விஷயம். ஸோ இப்போ இந்த 4.2 அப்படிங்கிறது லாஸ்ட் 3 இயர்ஸில் இல்லாத அளவுக்கு அமெரிக்காவில் விலைவாசி ஏறி இருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு டிசைட் பண்ணுற கமிட்டியில் 12 மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த 12 பேருமே இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணவும் வேண்டாம், குறைக்கவும் வேண்டாம், இருக்கக்கூடிய அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அப்படியே ஸ்டெடியாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாரும் சொன்னதுனால கெவின் வார்ஷும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அதில் 9 மெம்பர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த வருஷம் இறுதிக்குள்ள இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வரும் போல தான் தெரியுது, அப்படி வந்தால் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கே இப்போது கோல்டு ப்ரைஸ் விழுந்திருக்கு. ஒருவேளை இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா கோல்டு ப்ரைஸ் கண்டிப்பாக விழும் அப்படிங்கிறது தான் உறுதியான விஷயம். ஸோ இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அமெரிக்காலையும் சரி இந்தியாலையும் சரி சென்ட்ரல் பேங்க்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அது என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஆர்பிஐ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் அவங்க இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாங்கியிருக்கக்கூடிய ஹோம் லோன், கார் லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். அதனால் நாம் என்ன பண்ணுவோம், அடுத்த 6 மாதத்தில் ஒரு வீடு வாங்கலான்னு இருக்கேன், அடுத்த மாதம் ஒரு கார் வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்னு வச்சிருக்கிற டெசிஷனை நாம் தள்ளி போடுவோம். அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணாமல் அது இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி போடலாம், இப்போதைக்கு இருக்கிறத வச்சு இப்படியே பிஸ்னஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு டெசிஷனை அவங்க தள்ளி போடுவாங்க. ஸோ பேங்க்லேருந்து கடன் வாங்குறது குறையும், கடன் வாங்கி செலவு பண்ணுறது குறையும், செலவு பண்ணுறது குறைஞ்சிருச்சு அப்படின்னா டிமாண்டும் குறைய ஆரம்பிக்கும். ஒரு பொருளை நமக்கு காசு கொடுத்து வாங்கினா தானே அதுக்கான டிமாண்ட் இருக்கும். அதை நம்ம வாங்குறதை நிறுத்திட்டோம் அப்படின்னா அந்த பொருளுக்கான டிமாண்டும் குறைஞ்சிரும். அப்படிங்கிறனால கூட்ஸ் அண்ட் சர்வீஸ்க்கான டிமாண்ட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக குறையும். ஸோ டிமாண்ட் குறைஞ்சு சப்ளை அதே அளவுக்கு இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸஸ் வந்து விழ ஆரம்பிக்கும். இதுதான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றி இறக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆக்சுவல் ரகசியம். சரி, இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா கோல்டு ப்ரைஸ் எப்படி விழும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் இல்லை மற்ற முதலீட்டாளர்களுமே பொதுவாக வட்டி அதிகமாக கன்ஃபார்மாக எங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய முதலீடுகளுக்கு திரும்ப ஆரம்பிப்பாங்க. ஸோ கோல்டில் உங்களுக்கு வட்டி மாதிரியான விஷயங்கள் இருக்காது, கேபிட்டல் அப்ரிசியேஷன் மட்டும்தான் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால எனக்கு அதிகமாக வட்டி கிடைச்சா நான் ஆட்டோமேட்டிக்காக என் பணத்தை போட்டு நான் அதிகமாக வட்டி வாங்கிப்பேனே அப்படின்னு அந்த முதலீடுகள் தங்கத்திலிருந்து மற்ற முதலீடுகளுக்கு மாற ஆரம்பிக்கும். அப்படி மாறும்போது தங்கத்துக்கான டிமாண்ட் குறைஞ்சிரும், ஆனால் சப்ளை அதே மாதிரி இருக்குன்றதை நம்ம கவனிக்கணும். ஸோ மற்ற பொருள்களுக்கு நம்ம எப்படி டிமாண்ட் சப்ளை கேப் பார்க்குறோமோ அதே விஷயம் தான் தங்கத்துலையும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தங்கத்தோட விலையும் குறைய ஆரம்பிக்கும். நாங்கள் குறைக்க போகிறோம், இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் அப்படி தான் இருக்குது, குறைக்கணும் போல இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கே கோல்டோட ப்ரைஸ் விழுந்திருக்கு. ஒரு வேளை குறைச்சாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தங்கத்தோட விலை ஒரு கிராம் 800 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் கூட விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ரிப்போர்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ கோல்டு வாங்க போகிறீங்க அப்படின்னா இதை மைண்டில் வச்சுக்கோங்க.